ஹாய் எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தெரியுமா? ஃபேண்டசைசிங் திங்ஸ். ஆமாம், நம்ம இந்த காரியத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் பைபிள் படி பார்க்கும்போது அது ரொம்பவே தப்பு. அப்போது சத்ரு நம்ம இருதயத்துக்குள்ள நடக்காத காரியத்தை உள்ளே கொண்டு வந்து அதை நினைக்க வச்சு அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொண்டு வரான் தெரியுமா? அந்த ப்ராசஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் சத்ரு வந்து வஞ்சித்தான் தெரியுமா? ஏவாளையும் ஆதாமையும். அந்த இடத்துல இருந்து தான் இது முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸோ லெட்டிங் த தாட்ஸ் இன், இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அவன் செய்கிறது. அதாவது ஏசப்பா வந்து எந்த காரியத்தை நம்மளை விட்டு நோ சொல்கிறாங்களோ அந்த காரியத்தை குறித்து உள்ளே வந்து கொண்டு வர்றது. பார்த்தீங்கன்னா, ஏவாள் வந்து சர்ப்பத்தோட பேசுகிறா. அந்த இடத்துல அவள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆதாமை கூப்பிட்டுருக்கணும். அந்த இடத்துல ஆதாமை இன்வால்வ் பண்ணாத பட்சத்தில் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஆதாம் வந்து தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் ஏவாளை உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குமே துணை யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல எங்க இருந்து தேர்ட் பர்சன் வரான்? சத்ரு எங்க இருந்து வரான்? அப்ப சத்ரு வரும்போது அவன் கிட்ட அந்த கான்வர்சேஷனை அவ பேசுனதே முதல்ல தப்பு. கான்வர்சேஷனை பில் பண்ணிருக்கவே கூடாது. அப்படியே பில் பண்ணாலும் அவ அந்த இடத்துல யாரை கூப்பிட்டுருக்கணும்? ஆதாம கூப்பிட்டுருக்கணும். அவ கூப்பிடல. அப்போ ஆதாம இன்வால்வ் பண்ணாதனால அந்த இடத்துல கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. பில்ட் ஆகும்போது ஈஸியா என்ன தெரியுமா ஆகுது? சத்ரு பேசுறத ஏவாள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறா. நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நாங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள எந்த தாட்ஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சத்ரு பேசுறது அந்த தாட்ல தான். அந்த இருதயத்துல தோன்றுகிற அந்த தாட்ஸ், அந்த தாட்ஸை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்குள்ள அதை வச்சிடணும். என்ன மனசுல எழும்புற எந்த தாட்டையும் ஏசப்பா நான் உங்க கரத்துல கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்கணும். 2வது காரியம் என்ன தெரியுமா? ஸோ ஹி லெட்ஸ் யூ சூஸ் வாட் காட் ஹேஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஆண்டவர் எதை நோ சொல்றாங்களோ அந்த காரியத்தை பார்த்து நீ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்றது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நடக்கிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதுல அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்போது அவன் என்ன தெரியுமா பர்டிகுலரா சொல்றான்? நீங்க வந்து ஆண்டவர் அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு சொல்லி ஆண்டவர் எந்த காரியத்தை நோ சொல்றாங்களோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி கேட்குறான். அப்போது ஏசப்பா வந்து சில காரியத்தை நம்ம லைஃப்பில் நோ சொல்கிறாங்கல்ல, அதை தான் அவன் ப்ரெஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேட்பான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்? அந்த தாட்ஸை உள்ளே கொண்டு வரான். கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றியே யோசிக்க வைக்கிறான். நமக்கு நல்லா தெரியும் எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு. ஒரு தேவ பிள்ளைக்கு பாவம் இன்னதென்று நல்லாவே தெரியும். அப்போது ஆண்டவர் வந்து நோ சொன்ன ஒரு காரியத்தை திரும்ப 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 நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம்னா நம்ம கண்டிப்பாக அந்த பாவத்தில் விழுகிறவங்களா இருப்போம். அப்போ தாட்ஸில் அவன் என்ன கொண்டு வரான்னா திரும்ப அதை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கான். அதை நினைக்க 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 ஆப்வியஸாக நம்ம அந்த பாவத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம பைபிளில் பார்க்குறோம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, மனம் மாறுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை நோன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காரியத்தை குறித்து நீங்க டிபேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யாருக்கிட்டையுமே ஆண்டவர் நோ சொல்லிட்டாங்கன்னா அதை நோ சொல்ற இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். அதை நம்ம வந்து யோசிக்கிறனால ஒருவேளை அதை இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ, எப்படி பண்ணாலும் அது பாவம் தான், அது தப்பு தான். அப்போ அதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம அந்த காரியத்தை குறித்து தேவையில்லாம திரும்ப திரும்ப நம்ம யோசிக்காம இருப்போம். 3வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி அவேக்கன்ஸ் யுவர் டீப் இன்ட்ரெஸ்ட். அப்போ உங்க உள்ள இருக்கிற ஆசையை அவன் தூண்டி விட பார்ப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவாள் கிட்ட அவன் சொல்றான், நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும் சொல்லி என்ன பண்றான் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான ஆசையை வந்து தூண்டி விடுறான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல தமது சாயலாகவே மனுஷனை உண்டாக்கினார். அப்போ அவங்க வந்து தேவர்களை போல மாறணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஆண்டவருடைய இமேஜ்ல தான் இருக்காங்க. அப்போ தேவையில்லாத காரியத்தை சொல்லி இங்க பாருங்க, அவன் வந்து பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவனுக்கு பொய் சொல்லதான் தெரியும், அவனுக்கு உண்மையை பேச தெரியாது. அப்போ அவன் எந்த காரியத்துல நடக்காத ஒரு காரியத்தை நீ இப்படி மாறிடுவ அப்படி மாறிடுவான். நம்ம நிறைய நேரத்துல ஃபேண்டசி பண்றோம் தெரியுமா நடக்காத காரியத்தை. அதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு காரணம். நம்ம வந்து இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம், அந்த பர்சன் கூட நம்ம இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்.
ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க பார்ட்னரோட எப்படிலாம் இருக்கலான்ற சில ஃபேண்டசிஸ் வந்து உங்க மைண்ட்ல வரும்னா, நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன். அது உண்மையாவே பாவம். அது முழுக்க முழுக்க பாவம். அத வந்து மூவிஸ்லயும், வெப் சீரிஸ்லயும் அத ஃபேண்டஸை பண்ணி, அத நீங்க நெனைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ட குடுத்து, குடுத்து, குடுத்து இந்த இடத்துல நடக்காத விஷயங்க. அவங்க தேவர்கள போலலாம் மாறப்போறது கிடையாது. அவங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்க. அப்போ நீங்க யாருன்ற ஐடென்டிட்டிய மறக்க, மறக்க ஒரு தேவ பிள்ளை இயேசு தன்னை எதுக்காக படைச்சிருக்காருன்றத மறக்கும்போது, இந்த மாதிரி காரியத்துக்குள்ள விழுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 4வது காரியம் வந்து இட் கிவ்ஸ் யூ பிளஷர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவங்க அந்த கனிய வந்து பார்க்குறப்ப, அது வந்து பார்வைக்கு அழகுள்ளதா இருக்காம். ஸோ இச்சிக்கப்படத்தக்கதா இருக்காம். அப்போ இந்த இடத்துல ஆப்வியஸா பாவம் வந்து உங்களுக்கு ஒரு பிளஷர் குடுக்கும். ஆனா, அதுக்கு ஒரு கான்சிக்வென்சஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா அத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அது பிளஷர் குடுக்கறனால, அது நன்மையான்னு கேட்டா கிடையாது. இப்போ நீங்க சப்போஸ் ஒரு மேரிட் கப்புலா இருந்தீங்கன்னா, ஜெனசிஸ் 3:6ல என்ன நடக்குதுன்னா, அவ தான் மட்டும் சாப்பிட்டதும் இல்லாம, ஆதாமுக்கும் போய் குடுக்குறா. ஒருவேள இந்த மெசேஜ வந்து ஒரு மேரிட் கப்பிள்ஸ் நீங்க கேட்கிறீங்கன்னா, நீங்க சில காரியத்த ஃபேண்டசை பண்றனால, அது உங்க பார்ட்னரையும் தான் பாதிக்கும். நிச்சயம் பாதிக்கும். ஏன்னா, நீங்க 2 பேருமே ஒருத்தரா இருக்கீங்க. ஓகேவா? அப்போ ஆண்டவர் உங்கள ஒருத்தரா பார்க்கும்போது, ஒருத்தர அஃபெக்ட் பண்ற சில காரியம், தாட்ஸ், ஃபேண்டசை பண்ற சில விஷயம் இன்னொருத்தரையும் கண்டிப்பா பாதிக்கும். அதனால நீங்க கப்பிள்ஸா அத கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, நிச்சயம் இந்த காரியத்த குறிச்சு நீங்க வந்து ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது, அந்த பிளஷருக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேம் அண்ட் கில்ட் தான். ஒரு எம்ப்டினஸ் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு, அவங்களுடைய நிர்வாணிகள் என்று கண்டு அந்த இலைகள வந்து அவங்க மேல வந்து போர்த்து கொண்டாங்களாம். நிர்வாணிகள்னு அவங்க கண்டாங்களாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த பாவம் நீங்க நெனைக்கிறனால, நீங்க ஃபேண்டசி பண்ணி நெனைக்கிறீங்க சில பேர பத்தி, சில மனுஷங்கள பத்தி. அப்படி நீங்க சில பேர குறிச்சு நீங்க ஃபேண்டசை பண்ணும்போது, அந்த நேரத்துக்கு அது ப்ளஷரா இருக்கலாம். ஆனா அதோட எண்டுல நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, அது ரியல் லைஃப்ல உங்களுக்கு அது நடந்திருக்காது. அது ஒரு எம்ப்டினஸ் தான் குடுக்கும். அப்போ ஐயோ! இப்படி நம்ம நெனச்சுட்டோமேன்னு நம்ம நெனைப்போம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க யார குறிச்சு நெனைக்கிறீங்களோ, அந்த பெர்சன வந்து உங்களால டைரக்ட்டா உங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது, நேர்ல பார்க்கும்போது. ஸோ, அதனால அந்த பெர்சனுக்குரிய ரெஸ்பெக்ட்ட நீங்களே வந்து கெடுத்துக்கிறீங்க தேவையில்லாம. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு வேளை இந்த மாதிரி தாட்ஸ்ல நீங்க ஒரு வேள அடிமைத்தனப்பட்டு இருக்கலாம். ஆமா, நானும் இந்த மாரி நெனச்சுட்டு இருக்கேன். இது நல்லா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா, அதோட எண்டுல எனக்கு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் நான் நெனைக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, சில மூவிஸு, சில சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, ஓகே இது நெனைக்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஃபேண்டசி பண்றோம்ல, சில பேர குறிச்சு. அது வந்து நடக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அத எப்படி எனக்கு மேற்கொள்ளன்னு தெரியலன்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல விரும்புறேன். இதிலிருந்து உங்கள விடுதலை பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசப்பா உங்கள விடுதலை பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி போனாங்க. நீங்க அந்த மாரி ஓடி போகாதீங்க. பாருங்கங்க, இளைய குமாரன் வந்து அவன் தகப்பன விட்டு ஓடி போறான். ஆனாலும் அவன் அந்த இடத்துல அவன் மனம் திரும்புறான். மனம் திரும்பினாலும் அப்பா கிட்ட அவன் திரும்ப வந்தான். இன்னைக்கு நீங்க வந்து மனம் திரும்புறீங்க. ஆனா நீங்க இயேசு கிட்ட திரும்ப வராத பட்சத்துல உங்களால என்ன பண்ண முடியாது தெரியுமா? மறுபடியும் அந்த பாவத்த வந்து முழுசா உங்களால விட முடியாது. இளையகுமாரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஒருவேள அவனுடைய பழைய வாழ்க்கையில இருந்து யாராச்சும் ஒருத்தர் அவன தேடி வருவாங்கன்னா, அவன் கடன் பட்டிருந்தா, அவன தேடி சப்போஸ் வராங்கன்னா, யார் அத டீல் பண்ணுவா? இளையகுமாரனா? இல்ல, அவன் அப்பா வீட்ல இருக்கான். அப்பா தான் டீல் பண்ணுவாரு. இன்னைக்கு ஒரு வேள ஏசப்பா கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய தாட்ஸ் திரும்ப அந்த தாட்ஸ் உங்கள உங்கள மேற்கொள்ள வரும்போது, நீங்க ஏசப்பாவோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது, நம்ம பார்த்தோம்ல, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தினா. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாங்கன்னா, ஆண்டவர் அதுல கண்ட்ரோல் எடுக்கும்போது, அவர் அந்த காரியத்த டீல் பண்ணுவாங்க. ஏசப்பா ஜெயிக்காத பேட்டிலே இல்லங்க. ஆண்டவர் இந்த பேட்டிலே உங்களுக்காக ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி ஃபேண்டஸி பண்றனால, உங்கள ஒரு பொசிஷன்ல சேட்டன் வைக்கணும்னு நெனைப்பான். ஆனா பைபிள்ல நம்ம பார்க்குறோம் மத்தேயுல, ஆண்டவர் சொல்றாங்க, "ஸ்திரீய இச்சையோட ஒருத்தன் பார்க்குறான்னா, அவன் அவளோட இருதயத்தில விபச்சாரம் செய்தாயிற்று" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஒருவேள நீங்க இருதயத்தில அந்த பெர்சன குறிச்சோ, இல்ல நடக்காத ஒரு காரியத்த குறிச்சோ நீங்க ஃபேண்டஸி பண்றது, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நன்மையா தெரியலாம். ஆனா ஆண்டவர் அத என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம விபச்சாரம் செய்றோமா. ஸோ ஃபேண்டசைசிங் திங்ஸ் இஸ் ஆக்சுவலி அடல்ட்ரி. ஆண்டவர் அத அப்படிதான் பார்க்குறாங்க. ஸோ பைபிள் படி அது ரொம்ப தப்பு. நீங்க ஏசப்பா கிட்ட இன்னைக்கு உங்களுடைய இருதயத்த ஒப்புக் கொடுங்க. ஏசப்பா, இனிமேல் நான் யார குறிச்சும், எந்த மனுஷங்கள குறிச்சும், இல்ல எந்த ஒரு காரியத்த குறிச்சும் நான் ஃபேண்டஸி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, நீங்க உங்க இருதயத்த, உங்களுடைய தாட்ட முதல்ல ஒப்புக் கொடுங்க. இந்த மாதிரி ஃபேண்டஸிய தூண்டுற காரியத்த பார்க்காதீங்க. ஒருவேள மூவிஸா இருக்கலாம், வெப் சீரிஸா இருக்கலாம், எனிதிங் ஏதாவது ஒரு ஸ்டோரியா இருக்கலாம். இல்ல ஒருவேள அந்த பெர்சனே அந்த பெர்சன் கிட்ட பேசும்போது, அந்த பெர்சன் கிட்ட பழகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நினைக்க தோணுதுன்னா, அந்த பெர்சன் கூட பழகுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா, ஹி இஸ் ஆக்சுவலி டெஸ்ட்ராயிங் யூ. ஹி ஆர் ஷி இஸ் ஆக்சுவலி டெஸ்ட்ராயிங் யூ.
அவங்க உங்க லைஃப்ப வந்து காலி பண்றாங்க. அப்போ அவங்கள நீங்க உங்க லைஃப்ல அலோவ் பண்ணாதீங்க. அப்படிப்பட்டவங்க உங்க லைஃப்க்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கவே மாட்டாங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த மாதிரி எனக்குள்ள பாவத்த தூண்டுறவங்க என் லைஃப்ல இருக்க வேணாம் ஏசப்பா. என் லைஃப்ல விட்டு எடுத்துருங்கன்னு நீங்க கேட்கும்போது, நிச்சயம் ஆண்டவர் உங்க லைஃப்ல வந்து எடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால நம்ம பரிசுத்தமா வாழ தான் ஏசப்பா நம்மள அழைச்சிருக்காங்க. ஸோ இருதயத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கசப்ப வச்சுக்கிட்டு, ஒரு அழுக்க வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நான் பரிசுத்தன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மள வெளியில எல்லாரும் பார்க்குறாங்க. இருதயத்தின் சிந்தனைகள் நம்ம அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மள வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களா? ஆனா ஏசப்பாக்கு இவ்ளோ தெரிஞ்சும், ஆண்டவர் உங்களோட இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. என் மகளே, மகனே, நீ இதெல்லாம் விட்டு வெளியில வா. எனக்கு அது பிடிக்கல. இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்க அம்மா, அப்பா ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த ரூம்லயே உட்கார்ந்து நீங்க தப்பான ஒரு காரியத்த பண்ணுவீங்களா? பார்ப்பீங்களா? இல்லல்ல. ஆனா, ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு நீங்க இருதயத்துல நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா பார்க்கும்போது அவருக்கு எவ்ளோ துக்கப்படுவாங்க. அதனால தான் ஏசப்பா இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அது வேண்டாமா? அது உன் கேரக்டரயே ஸ்பாயில் பண்ணுது. ஒருவேள அது உங்களுக்கு வெளியில அது பெரிய தாக்கத்த குடுக்காம இருக்கலாம். ஆனா அது உங்கள உள்ள ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணுது. உள்ளான சுத்தத்த தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு உங்க இருதயத்த ஏசப்பா கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஏசப்பா, இதெல்லாம் நான் விட்டுர்றேன் ஏசப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட ஒப்புக் கொடுங்க. நிச்சயம் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? யாரெல்லாம் இந்த காரியத்துல எனக்கு இதுல ஒரு நிச்சயம் ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க கைகள இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே! ஸ்தோத்திரம் அப்பா! இந்த நேரத்திற்காக நன்றி. அப்பா, நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே! அப்பா, இதோ யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய கைகள இருதயத்தில வைத்திருக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகளையும் உங்க கரத்தில ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே! பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே! இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று நாங்க வாசிக்கிறோம்ப்பா. பிள்ளைங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்க கழுவுங்க ஆண்டவரே! புது சிருஷ்டியாய் நீங்க மாத்துங்கப்பா. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே! ஆமென் இயேசப்பா. ஒரு பயமில்லாத வாழ்க்கை, கூனி குறுகுற வாழ்க்கை ஆண்டவரே. இயேசப்பா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு ஒரு நிச்சயமான வாழ்க்கையை குடுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆமென்.